வணக்கம் மக்களை. ஸோ இவனுங்க சேஞ்ச் பண்ணனால ஒரு என்ன சொல்றது, செபி புதுசு புதுசா ரூல்ஸ் கொண்டு வரானுங்களே. இவங்க புதுசு புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்து நம்மளதான் வந்து பைத்தியக்காரனாக்குறானுங்களா இல்ல என்னதான் பண்றானுங்களா தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா நிப்டில நல்ல ஸ்பைக் அடிச்சு ஒரு 150 பாயிண்ட் மேல ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு வந்து ப்ரீ ஓப்பன்ல வந்துன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டுது. இது யாரை மேனிபுலேட் பண்ண, இந்தியன் பீப்புளையா இல்ல? ஆனா ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எங்க ட்ரேட் ஆச்சோ அதே பொசிஷன்ல அப்படியே தான் ட்ரேட் ஆச்சு. ஓகேங்களா? ஆனால் ரெண்டு ரெண்டு இண்டெக்ஸ்ல வச்சு, ஒன்று நிப்டி ஒன்று பேங்க் நிப்டில, இது ரெண்டுத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பைக் அடிச்சிருக்கு. ஸோ இது மட்டும்தான் ஆக்சுவலா வந்து எல்லா மக்களும் பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. வெளிநாட்டிலையும் மேக்ஸிமம் வந்து ஒரு இந்தியாவோட எக்கனாமிக் எவ்வளவு எந்த லெவலில் இருக்கு, ஷேர் மார்க்கெட் லெவல் எங்க இருக்குன்னு பார்த்தாங்கன்னா ஒன்று பேங்க் நிப்டி பார்ப்பாங்க, இன்னொன்று நிப்டி பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துல மட்டும்தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு 150 180 பாயிண்ட் வந்து நேற்று எண்ட் ஆஃப் த டே வந்து க்ளோசிங் வைக்கும் போது மேலே போய் முடிஞ்சிருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்ல. இது ஏன் பண்ணானுங்க, எதுக்கு பண்ணானுங்கன்னு தெரியல. இதனால நம்மளால எப்படி பாதிக்கப்படுதுன்னா, ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணி வச்சாலோ இல்லை எது பண்ணாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆக போகுது, நாளைக்கு என்ன ஆக போகுது. இன்னைக்கு வந்து ஓப்பன் டவுன் ஆச்சு, ஆனா நான் காலை செல் பண்ணியிருந்தேன், அது எனக்கு பாசிட்டிவ்ல வந்தது. சரி, காலை செல் பண்ணல, புட்டை செல் பண்ணியிருந்தேன். அது எனக்கு வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் டவுன்ல ஓப்பன் ஆகுது. அப்ப எஸ்டர்டேயோட க்ளோசிங் வரைக்கும் பார்த்தா ஓகே, பட் ஆப்ஷன்ஸோட க்ளோசிங் பார்க்கணும். அப்ப இன்ட்ராடே பண்றவங்க இருந்தாலும் சரி, இல்ல பொசிஷன் ஹோல்டிங் செல்லிங் பண்றவங்க இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல எந்த பிரைஸ் க்ளோஸ் ஆகுதோ அதுதான் பிரைஸ். ஓகேங்களா? நிப்டில க்ளோஸ் ஆகிற பிரைஸை கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? செல் பண்ணும் போது நிப்டில இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும், அதோட க்ளோசிங் எடுத்துங்க. சப்போஸ் இன்னைக்கு இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு பொசிஷன் வந்து செல் பண்ணிட்டு நாளைக்கு திரும்ப பை பண்றவங்க இருக்கீங்களா, அவங்களாம் வந்து அந்த க்ளோசிங் பிரைஸ் ஆப்ஷனோட க்ளோசிங் பிரைஸ் வாட்ச் பண்ணுங்க. சரிங்களா? இவங்க புதுசா கொண்டு வந்து நம்ம தலையில போட்டு மிளகா அரைக்கிறானுங்களா இல்ல நம்மளே ஏமாத்துறானுங்களா இல்ல வெளிநாட்டு பீப்புளை அவனுக்கு வந்து மேனிபுலேட் பண்றானுன்னு சொல்லி அவனால கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த மாதிரி கொண்டு வரானுங்களா, ஒண்ணுமே புரியல. ஏன் தான் இப்படி பண்றானுங்களே தெரியல. சரி, ஓகே. சரி, நான் வந்து ரெண்டு சைடுமே செல் பண்ணி ஹோல்ட் பண்ற மாதிரி தான் வச்சிருந்தேன். இவனுங்க கொண்டு வந்த இந்த சினாரியோல திரும்பவும் நான் என்ன பண்ணிட்டேன், இன்ட்ராடேக்கு ஜஸ்ட் கன்வெர்ட் ஆயிருக்கேன். ஒரு 2-2 டேஸ் தான். இன்னைக்கு எப்படி அதை அனலைஸ் பண்ணி எப்படி க்ளோஸ் ஆகுது எல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் பழைய மாதிரி அந்த பொசிஷனுக்கு வரேன். சரிங்களா? ஒரு ஹோல்டிங் பொசிஷன் தான் வரும். ஏன்னா இன்ட்ராடே பண்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. சரிங்களா? ஹோல்டிங் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது தான் வந்து நான் கொஞ்சம் நிறையா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு என்ன நடந்ததுன்றத பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி நான் ஹோல்ட் பண்ண பொசிஷனு 900ல நான் என்ன பண்ணியிருந்தேன்னா செல் பண்ணியிருந்தேன். 900ல செல் பண்ணிட்டு அது கூட வந்து ஹெட்ஜிங்காக சில புட் ஆப்ஷன் இதை பை பண்ணியிருந்தேன். இதில் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு குவான்டிட்டி அதிகமாக பண்ணேன். சப்போஸ் நல்ல ஓப்பன் டவுனாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் மேக்கிங் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணேன். பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு 2500 வரைக்கும் ப்ராஃபிட் கட்டுச்சு. க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னால் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து இந்த லோ வந்து 60 கிட்ட போச்சு. அதனால் ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம், பட் மிஸ் பண்ணியாச்சு. ஓகே, அப்புறம் இன்ட்ராடேல இந்த இடத்த புட்டை செல் பண்ணி ஒரு 500 ருபீஸ் டோட்டலாக ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1690 ருபீஸ் வந்து நான் வந்து என்னது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. ஸோ எஸ்டர்டே ஈவினிங்கு இந்த ஸ்பைக் மட்டும் பாருங்களேன். 1 மினிட்ல வைக்கிறேன். ஸோ 1 மினிட்ல இதுதான் அந்த ஸ்பைக்கு. இவ்வளோ தூரம் மார்க்கெட் ட்ரேட் ஆகலை. இந்த இடத்துலலாம் வந்து ட்ரேடே ஆகலை. இதை நான் டெலீட் பண்ணுறேன். இந்த இடத்துல ட்ரேட் ஆகலை. லாஸ்ட் செகண்ட்ஸில் ஒரு 1 மினிட் 15:29 கிட்ட சல்லுன்னு ஒரு ஸ்பைக் இது வரைக்கும் கொடுத்துட்டு அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 704 கிட்ட 24,704 கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. இது ஓப்பன் ஆனோடனே சடனாக ஃபால் டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது ஃபால் டவுன் ஆகாமல் அப் சைடில் போயிருந்தா கூட இன்னும் நல்லா ப்ராஃபிட் மேக்கிங்கிறது நான் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஏதோ பாசிட்டிவோட முடிச்சேன்றது நான் சந்தோஷப்படுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பைக் எதுக்கு வந்தது, ஏன் வந்தது ஒன்றும் புரியல. பார்த்தா தான் தெரியும். ஸோ இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆகுன்றதை பார்க்கலாம். சரிங்களா?
ஸோ இன்ட்ராடேவில் நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு ஒரு 1000 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் இது கிடையாது. நான் வந்து ஹோல்டிங்கில் தான் மேக்ஸிமம் பண்ண போகிறேன். ஹோல்டிங்கில் பண்ணி ஆப்ஷன் செல்லிங் ஹோல்டு பண்ணி தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் மேக்கிங்கிறத நான் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் பார்க்கலாம் எப்படி போகுது என்ன போகுதுன்ற பார்க்கலாம். நிறையா இப்போ அப்கமிங் டேஸில் இவங்க பண்ண சேஞ்சஸ்னால நிறைய பிரச்சனைகள் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. லெட்ஸ் பார்க்கலாம் என்ன எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். பாருங்க ஃபுட் சைடில் சும்மா பறக்குதுங்க. சரியான பிரேக் டவுனுங்க, பயங்கரமான பிரேக் டவுன். சரி ஓகே, லெட்ஸ் பார்ப்போம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.